$1000 ஆயிருக்கும். நிறைய ராபிட் வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து பார்த்து வேணாம் போகாது, அப்புறம் செடி எதாவது எடுப்போது. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். கார்டன் செட் பண்ணதுக்கப்புறம் எல்லா மெட்டீரியல்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோவே போடலை. ஸோ அதுதான் இன்னையோட vlog பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கொஞ்சம் வந்துட்டு முடிய போகுது. ஸோ சம்மர் ஆரம்பிக்க போகுது. அதனால் எல்லாரோட ட்ரீஸ் எல்லாமே வெளியே வச்சாச்சு. நம்மளோட கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வாழை மரம்லாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட போட்டிருந்தோம் மெனாட்ஸில் வந்துட்டு வாங்கிட்டு வந்ததெல்லாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் கார்டனை செட் பண்ணியிருக்கோம் எல்லாம். இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஃபென்ஸு வந்துட்டு இங்கே போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து கடைசி வரைக்கும். ஏன்னா இங்கே நிறைய ராபிட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இங்கே எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே சாப்பிட்டுடும், அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ எல்லாமே கவர் பண்ணி விட்டுருக்கோம். நம்மளோட செடி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு தக்காளி செடி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பெல் பெப்பர், அதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகாலாம் போட்டிருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியலை. கார்டனுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா அந்த கோவாக்காய் போட்டிருந்தோம், பரவே இல்லை. நான் இப்போ தண்ணியும் ஊற்றிருக்கேன். இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்சம் ஒரே ஒரு குக்கும்பர், அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன். சரி எதாவது வளர்ந்துன்னா வைக்கலான்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு லாங் பீன்ஸு. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்மளோட பீன்ஸு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தோசைக்காயும் போட்டிருக்கேன். இதில் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே வருது. குக்கும்பர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குக்கும்பர், இந்த பக்கம் வந்து புளிச்சக்கீரை போட்டிருக்கேன். அதுவுமே கொஞ்சம் வந்திருக்கு, பிடிச்சிருக்கு நல்லாவே. இது இன்னொரு செட்டாக போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு லாங்காக போட்டிருக்கோம், இந்த கர்வ் இல்லாமல். இது எதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்னேக் கார்டு புடலங்காய் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அது போட்டிருக்கேன். ஒன்று வந்து முளை கட்டி போட்டிருக்கேன், இன்னொன்று வந்து இந்தியனோட வெரைட்டி. அது வந்து முளை கட்டிடுச்சு. ஸோ உள்ளே எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வரத்துக்கு ஒரு மாதம் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி புளிச்சக்கீரை ஒரு பக்கம் போட்டாச்சு. இதுலையுமே தக்காளி, பச்சை மிளகாலாம் வந்திருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் நம்ம போட்ட சீடில் இது வந்துட்டு பருப்புக்கீரை அதுவுமே வந்திருக்கு. இதெல்லாம் தான் வரவே இல்லை. நான் வந்து போட்டு பார்த்தாச்சு, என்னன்னே தெரியல. மழை அப்பப்போ வருது, கொஞ்சம் வெதர் வேறு கொஞ்சம் லாஸ்ட் வீக்லாம் ரொம்பவே ட்ராப் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வரவே இல்லை. இங்கே வந்துட்டு ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளோட கோவக்காய் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவுமே பார்க்கலாம். இது வந்து ஸ்பினச், பாலக்கீரை போட்டிருக்கேன், அது கொஞ்சம் வந்துருச்சு. இன்னொன்று வந்துட்டு இதில் வந்துட்டு பீன்ஸ் போட்டிருக்கேன், அதாவது அவரைக்காய் போட்டிருக்கேன். அதுவுமே வரவே இல்லை, என்னன்னே தெரியலை. இந்த சைடும் கோவக்காய் போட்டிருக்கேன், அதுவுமே வரவே இல்லை. இது வந்துட்டு பீர்க்கங்காய் வந்துருச்சு. இந்த சைடில் கத்திரிக்காய் ஒரு 3 செடி எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த ஊர் கத்திரிக்காய். அதுவும் வந்துட்டு கொஞ்சம் வந்து பெரிய ட்ரீயாக வரும், பெரிய செடியாக வரும். அதுவும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். பீன்ஸ் மட்டும் எப்படின்னே தெரியலைங்க, அது போட்ட உடனே நல்லாவே வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வேணால் கமெண்ட்டில் பண்ணுங்கள் எப்படி வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பீர்க்கங்காவும் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். இது யாராவது கேட்டால், ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன் நானும். இதுவுமே பார்த்திங்கன்னா தேசி பீர்க்கங்காய். அது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா காலையில் கூட தண்ணி ஊற்றினேன், ஆனால் மறுபடியும் ட்ரை ஆகிடுச்சு. இது வந்துட்டு முன்னாடிக்கு பார்த்திங்கன்னா பாட்டில் கார்டு. ஸோ அதுவும் வந்து 3 செடி வந்து நல்லாவே பிடிச்சிருக்கு. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், அதுவும் விட்டுருக்கேன். இது வரத்துக்கு இதுவும் வரத்துக்கு ஒரு 3 மாதம் ஆகிடும் போல் இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து சரி இதையும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காரு. இதுவும் வந்துட்டு இப்போ வாங்கிட்டு வந்தோம். கிரேப்பு $25 சொல்லிட்டு மெனாட்ஸில் விற்றுருந்தாங்க. ஸோ இதுவுமே பெரியலேன்னு நினைக்கிறேன். இதுவுமே செட் பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த கிரேப்ஸ் பார்க்கலாம், இதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு 8 இயர்ஸ் பிஃபோர் நான் வந்து கிரேப் செடி வச்சுருந்தேன். அது நல்லா வந்தது. அதுக்கப்புறம் நான் சரியாக மெயின்டைன் பண்ணாதனால அது போயிடுச்சு. வெண்டைக்காவும் பிடிச்சிடுச்சு மண்ணில். அதே மாதிரி அந்த பக்கம் கத்திரிக்காவும் பிடிச்சிடுச்சு. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ
பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் இந்த செட்டப் பண்ணுறதுக்கு பெரிய வேலை. இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவாயிருக்கும் நமக்கு, எவ்வளோ செலவாயிருக்கும் சார்? மொத்தம் நமக்கு இந்த கார்டன் எல்லாம் போட்டு எல்லாம் மெட்டீரியல் வாங்கி $1000 ஆயிருக்கும். அதாவது நம்ம ஒரு ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 86,000-90,000 போல் செலவாயிருக்கு. ஸோ இது வர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம ஊரில் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்துட்டு அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். என்னென்னா ஒன்று 3 மந்த்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு ஃபாலு வின்டர் வந்துடும். இதுதான் யூஎஸில் நாங்கள் இருக்கிற ஊரில் சீசனு. அவங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ ஏதாவது பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது சீட் வேணும் அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது ஒஹாயில் இருக்கீங்கன்னா ஸோ நான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு டெலிவரும் பண்ணுறேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா இந்த கிரேப் செடியை இந்த தொட்டியில் வச்சு இந்த ட்ரெலீஸில் மாட்டி விட்டுடலான்னு பார்க்குறோம். கொஞ்சம் வளர்ந்ததுன்னா என்ன இருக்குது, கல்லா இல்லை? பார்த்து வேணாம் போகாது, அப்புறம் செடி எதாவது எடுப்போது. நிறைய இது வந்து பழைய மண் ஃபுல்லாக வந்து எறும்பு இருக்குது. நான் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு. இதில் கேமராவில் நல்லா தெரியுது. ஐயோ வேண்டாம், இந்த மண் வேண்டாம். ஏன்னா எனக்கு லாஸ்ட் இயர் அந்த மாதிரி தான் போட்டு எந்த செடியுமே வரல. அதனால் பெஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து த்ராஷில் போட்டுற வேண்டியதுதான். என்னாச்சு இந்த இடம்? நம்ம வந்துட்டு அந்த ட்ரக்கை ரெண்ட் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா கிராஸ் எல்லாம் போயிடுச்சு. சரி, அந்த இருக்கிற அந்த மல்ச்சு அந்த சாயிலை இங்கேயே நம்ம போடுறோம். ஏன்னா இங்கே வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்துடும் நம்ம வந்து கிராஸ் எல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா. எவ்வளோ குழி தோண்டிகிட்ருக்க? ஓகே, அது போதும். பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாச்சு. இதுதான் கடைசியாக செட்டப்பு. ஸோ இது வின்டரில் வந்துடும் நினைக்கிறேன்.